இந்தியன் உமன் ஹாவ் டன் இட். அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 339 ரன்ஸை சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் வின் ஃப்ரம் டீம் இந்தியா. ஜெமிமா ராட்ரிக்ஸ் யூ பியூட்டி, வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் நீங்கள் செமிஃபைனல்ஸில் வந்து ஆடி இருக்கீங்க. தட்ஸ் அ கிரேட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். அந்த ஒரு 1 ரன் பொசிஷன் ஜெமிமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. 2 பேக் டு பேக். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நியூசிலாண்டுக்கு எதிராக ஒரு 50 அடிப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு அவங்களோட பெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க ஓடிஐ கிரிக்கெட்லேயே. தட்ஸ் அ கிரேட் பேட்டிங் ஃப்ரம் ஜெமிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் அந்த ஒரு நாக் அவுட் கேம்னாலே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க. அவங்க வந்து ஒரு 89. அந்த ஒரு ப்ரெஷரை 2 பேருமே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபிபி லிட்ச்ஃபீல்ட் அந்த ஒரு ஏஜில் சூப்பராக மெச்சூர்டாக விளாண்டாங்க. அவங்க வந்து ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் கெரியர் அவாய்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். அவங்க ஆல்ரெடி 7 ட்ராஃபி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. தென் எல்ஸ்பெரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 70 ரன்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்ட்ரி ஃப்ரம் டீம் இந்தியா. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் டீம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபைனல்ஸில் வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 டீமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெய்டின் ட்ராஃபிக்காக வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் வந்து அந்த ஒரு மெய்டின் ட்ராஃபி லிஃப்ட் பண்ண போகிறா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.